You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய இந்த ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது உண்மையிலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவை தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தவை. அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம். இந்த பிரச்சனை உள்ளத்துக்கு மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய நியாயமான நிலைப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோணத்தில் முடிவுகள் எடுக்கிற காரணமாகத்தான் இந்த இனப்பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கின்றது. எங்களுடைய முயற்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே கூட திரு விமல் ரத்நாயக்கருடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் அது எங்களை நிராகரிக்கிற வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. ஆனால் அது ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல இது தமிழர் வளமையாக குழப்பறதானே என்று அரசாங்கம் சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் 3/2க்கும் விட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தால் தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக கருத்திலேயே எடுக்க தேவையில்லை. அவர்களோட கருத்துவாக்கமே தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுங்க தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு, தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கு. அப்படி இருக்கவும் இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களாக தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையில் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணிதிரண்டது. அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியும் கூட அதை தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்திலேயும் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது, அதை கருத முடியாதென்ற ஒரு நிலைப்பாட்டை மிகவும் உருக்கமாக கடைப்பிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை நாங்கள் அரசினமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன். இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல். தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு நாங்கள் செயல்படவில்லை. சிங்கள மக்களுக்கு ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்ததாக இல்லை. இதுவரைக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாடு
தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும், இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் என்ற கோணத்திலே எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது. ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி ப்ரைவேட் லேண்டுன்னு தான் சொல்லணும், தனியார் காணி உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணி திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணிகள் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்.